இது இங்கே முற்றிலும் புதுமையான விஷயம். நாம குழந்தையாயிருக்கிறதும், அவர் தாய் தந்தையாகி இருக்கிறதும், அவர் நம்மை சந்திக்கிறதும் முற்றிலுமாக புதுமையான விஷயம். இந்த ஞானமே முற்றிலும் புதுமையானதுதான். பாபா கூறுகிறார், நான் பரந்தாமத்திலிருந்து வந்து குழந்தைகளாகிய உங்களை சந்திக்கின்றேன். அவர்தான் அம்மா, அவர்தான் அப்பா. ஆனா அவர் மேலே இருந்து இங்க வந்து நம்மை நேருக்கு நேராய் சந்திக்கின்றார். பச்சோங்கோ ஃபிர் நாலேஜ் தேத்தாகும். குழந்தைகளுக்கு அடுத்து ஞானம் தருகிறேன். ஏனெனில் நான் நாலேஜ்ஃபுல் ஞான கடலாக இருக்கின்றேன். நான் வந்திருப்பதே குழந்தைகளுக்கு கற்றுத்தருவதற்காக, ராஜயோகம் கற்றுத்தருவதற்காக. ராஜயோகத்தை கற்றுத்தருபவர் பகவான் தான். கிருஷ்ணனுடைய ஆத்மாவுக்கு இந்த ஈஸ்வரிய பார்ட் கிடையாது. ராஜயோகத்தை கற்றுத்தரக்கூடிய இந்த ஈஸ்வரிய கதாபாத்திரம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கிடையாது. அதனால அவர் ஒன்றும் குறைஞ்சவர் அப்படியும் கிடையாது. ஹரி ஏகா பார்த்த அப்பனாகே, ஒவ்வொருத்தருடைய கதாபாத்திரமும் தனித்தன்மையுடையது. அவங்க பார்த்த கிருஷ்ணர் மாதிரி பரமாத்மா சிவன் ஆகவே முடியாது, பரமாத்மா மாதிரி கிருஷ்ணர் ஆகவே முடியாது. அது மட்டும் இல்லை, இங்க ஒவ்வொருத்தரும் உங்களை போல நான் ஆக முடியுமா? முடியவே முடியாது. என்னைய போல நீங்க பாபா சொல்ற, இதுல ஒன்றும் பெருமைப்பட்டு பாபாவே சொல்றார், என் கதாபாத்திரம் இங்க வந்து பதீத்தத்திலிருந்து பாவனம் ஆக்கணும், ஞானம் கொடுக்கணும். இதுல ஒன்றும் பெருமைப்பட்டுக்கிற விஷயமே இல்லைன்றார் சில சாகாரவாணியில். அப்படின்னா நம்ம லோக்கல் பாஷையில பீத்திக்கிறதுக்கெல்லாம் விஷயம் ஒண்ணுமே இல்லை. இந்த வார்த்தை யார் சொல்றா? பரமாத்மா சொல்றார், நான் வந்து ஞானம் கொடுத்து உங்களை பதீத்தத்திலிருந்து பாவனம் ஆக்குறேனே, ஏன் படாயி போய் பாத்தி. இதுல ஒன்றும் பெருமைப்பட்டுக்கிறதுக்கெல்லாம் விஷயம் இல்லை. இது இந்த ஆத்மாவில் என்னவாயிருக்கிறது, ஏற்கனவே பதிஞ்சிருக்கு. தூக்குனாங்குருவி கூடு கட்டுதுன்னா அது அந்த ஆத்மாவில் என்னவாயிருக்குது, பதிஞ்சிருக்குது. தேனி தேன் எடுக்குதுன்னா அது பதிஞ்சிருக்குது. இதை ஒன்றும் பெருமைப்பட்டுக்க. சிலந்தி கூடு கட்டுதுன்னா அது வலை பின்னுதுன்னா அது பதிஞ்சிருக்குது. இதுல என்ன பெருமைக்கு இருக்குது? அந்த ஆத்மாவில் அது ரெக்கார்ட் ஆகிருக்குது, அது பிளே பண்ணுது. பிரச்சனை எல்லாமே எங்க தான் ஸ்டார்ட் ஆகுது? பீத்திக்கிறதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நான் அப்படி ஆக்கும், நான் இப்படி. இதுல ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் கதாபாத்திரம். உங்களுக்கு ஒண்ணுன்னா இன்னொருத்தருக்கும் இன்னொன்னு. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல்னா இன்னொருத்தருக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. அகங்காரம் இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்களுடைய ஸ்பெஷலை என்ன பண்ண முடியாது, நம்மளால பார்க்க முடியாது. பார்த்துட்டீங்க, அடுத்தவங்களுடைய ஸ்பெஷலை பார்த்துட்டீங்கனாலே பிரச்சனை க்ளோஸ். அங்க ஒரு பிரச்சனையுமே இல்லை. பாபா சொல்றார், ஒருத்தருக்கும் அவர் அவருக்கான கதாபாத்திரம். இங்க கிருஷ்ணருக்கும் சிவனுக்கும் ஒரு சண்டையுமே இல்லை. அவங்களுக்கு தெரியும் அவங்கவுங்க கதாபாத்திரத்தை அவங்கவுங்க செய்துட்டு இருக்கிறாங்க. நாம தான் கிருஷ்ணன் பெருசா சிவன் பெருசா அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறோம். அவங்க ரெண்டு பேரும் தெளிவா இருக்கிறாங்க. என்ன தெளிவா இருக்கிறாங்க? ஹரியேகா பார்ட் அப்பனாக, ஒவ்வொருத்தருக்குமான கதாபாத்திரம் அவர்களுக்கானது. ஈஸ்வரனுடைய பார்ட் ஈஸ்வரனுக்கானது. ஆக பாபா புரிய வைக்கிறார், இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். அப்படி தன்னை புரிந்து கொள்வதில் எத்தனை இனிமை ஏற்படுகிறது. பாபா சொல்றார், ஐசா அப்பனே கோ சமஜ்னா கித்தனா மீட்டா லக்தா ஹே. எனக்கு ஒரு ஸ்பெஷல் பார்ட் கிடைச்சிருக்குது, இதை நான் நடிச்சிட்டு இருக்கிறேன். இத புரிஞ்சுக்கிறதுல எத்தனை இனிமை ஏற்படுகிறது. ஹம் கியாத்தே, நான் யாராக இருந்தேன். அப் கியா பன் ரகேகே, இப்ப நான் யார் ஆகி கொண்டிருக்கிறேன். இதை நினைக்கும் போதே நம்முடைய கதாபாத்திரத்தின் மேல ஒரு ஸ்பெஷல் லவ், ஒரு அன்பு வரணும். உங்க கதாபாத்திரத்தை நீங்க லவ் பண்ணாத வரைக்கும் அடுத்தவங்களுடைய கதாபாத்திரத்தை எல்லாம் லவ் பண்ணவே முடியாது. ஏத்துக்க, புரிஞ்சுக்க, அன்பு செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், நான் யாரா இருந்தேன், இப்போ நான் யார் ஆகிட்டு இருக்கிறேன். ஏக டிராமா கைசா ஒண்டர்ஃபுல் பனா ஹுவா ஹை. இந்த டிராமா எவ்வளவு ஒண்டர்ஃபுல்லா உருவாக்கப்பட்டிருக்கிறது. யகுபி தும் அபி சம்ஜாத்தே ஹோ, இதையும் நீங்கள் இப்பொழுது புரிய வைக்கின்றீர்கள். இது புருஷோத்தம சங்கமயுகம். இத்தனா சிறப்பு யாதரகே, குறைஞ்சபட்சம் இவ்வளவாவது நினைவுல இருந்தால் பக்கா ஹோ ஜாத்தாகே, அப்புறம் பக்கா ஆயிடுவீங்க. நாம் சத்தியுகம் செல்லக்கூடியவங்கள் ஆயிடுவோம். இப்போ சங்கமத்துல இருக்கிறோம், பிறகு நமது வீட்டுக்கு போகணும். ஆகவே அவசியம் தூய்மையாக வேண்டும்.
உள்ளுக்குள் மிகுந்த குஷி ஏற்பட வேண்டும். ஆஹா, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கூறுகிறார். ஆஹா, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கூறுகிறார். என்ன சொல்றார்? பாபா சொல்ற வார்த்தையிலேயே ரொம்ப அற்புதமான வார்த்தை என்னது? இப்படிலாமாவா சிந்திக்கிறது? பாபா சொல்ற வார்த்தையிலேயே ரொம்ப அற்புதமான வார்த்தை என்னது? மீட்டை மீட்டை பச்சே முஜே யாद करो. இனிமேலும் இனிமையான குழந்தைகளை என்னை நினைவு செய்யுங்க. என்னை நினைவு செய்யுங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு மினிஸ்டர் உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்து ஏதாவது பிரச்சனைன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி. அப்படி யாராவது பெரிய ஆள் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாபா சொல்ற நம்முடைய கஷ்டத்துக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்னது மட்டும்தான்? அவரை நினைக்கிறது கிடையாது. பாபா இது எவ்வளவு குஷிக்கான விஷயம். பகவான் சொல்றார், என்ன சொல்றாரு? மீட்டே மீட்டே பச்சே முஜே யாद करो. இனிமேலும் இனிமையான ஏன் அதை தான் நினைச்சுக்கிட்டு, ஏன் இவங்கள நினைச்சிட்டு என்னை நினைவு செய்றீங்க அப்படின்னாலே ப்ராப்ளம் சால்வ்டு. நீங்க பாபாவை நினைக்கிறவங்களா இருந்தா ப்ராப்ளமாவே தெரியாது. பாபாவை நீங்க ஒருவேளை நினைக்கிறவங்களா இருந்தா அதெல்லாம் யாருடைய ப்ராப்ளம் ஆயிடும். நீங்க பாபாவை நினைக்கிறீங்கனாலே உங்களுடையதெல்லாம் யாருடையது ஆயிடுது. ஸ்பெஷலா ஒப்பந்தம்லாம் எழுதி கொடுக்க வேண்டாம். என்னோடதெல்லாம் உன்னோடது, உன்னோடதெல்லாம் என்னோடது, அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்க பாபாவை நினைக்கிறீங்கனாலே உங்க நினைவோடு கூடவே எல்லாம் போயிடும். எப்படி ஆத்துல விழுந்தது எல்லாம் கடலுக்கு போய் சேர்ந்துடும். அது ஆத்துட்ட டிக்கெட் எடுக்காது, என்னை நேராக கடலை கொண்டு போய் கூட்டு போய் விட்டுருவியா அப்படின்ட்டு. ஆறு கடலுக்கு போகுது, ஆத்துல விழுந்ததெல்லாம் கடலுக்கு போயிடும். உங்க மனசு பாபாட்ட போகுதுன்னா என்ன அர்த்தம்? உங்க மனசு பாபாட்ட போகுதுன்னா என்ன அர்த்தம்? உங்க பிரச்சனையெல்லாம் பாபாட்ட போய் சேர்ந்துடுச்சு. அது இனிமேல் அவருடையது. இன்னும் என் பிரச்சனை எனக்கு மட்டும்தான்னா இன்னும் என்ன அர்த்தம்? புத்தி இன்னும் யார்கிட்டயே போகலைன்னு அர்த்தம். என் பிரச்சனையை நான் தானே பார்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசெல்லாம் இன்னும் பாபாட்ட போகலை. பாபா சொல்ற வேடலையே ரொம்ப அற்புதமான வார்த்தை. இனிமேலும் இனிமையான குழந்தைகளை என்னை நினைவு செய்யுங்கள். என்னை நினைச்சா போதும். பாபா சொல்றார் விஷயம் எல்லாமே சால்வ்டு, விஷயங்கள் எல்லாமே தீர்க்கப்பட்டது. நீங்க சதோ பிரதானம் ஆயிடுவீங்க, உலகத்துக்கு எஜமானன் ஆயிடுவீங்க. பாபா எத்தனை பாப் கித்தனா பச்சோங்கோ பியார் கர்த்தாக. பாபா குழந்தைகளை எவ்வளவு நேசிக்கிறார், அன்பு செலுத்துகிறார், லவ் பண்றார். பாபா குழந்தைகளை எவ்வளவு அன்பாக நேசிக்கிறார். ऐसे नहीं कि सिर्फ टीचर के रूप में पढ़ाकर और घर चले जाते हैं. நான் வந்தேன், வாணியை படித்தேன், வீட்டுக்கு போனேன் அப்படிலாம் இல்லை. இங்கே இருக்கிறவங்கன்னா வாணியை படிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் பாபா இங்கே வர்றாரு, வாணியை படித்தாரு, பரந்தாமம் போனார் அப்படிலாம் இல்லை. அவர் இங்கே வர்றதே தாயாக தந்தையாக அன்பை கொடுத்து, பாலனையை கொடுத்து, போஷாக்கு கொடுத்து, சக்திசாலியாக்கி, தனக்கு சமமாக்கி, கூடவே வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறார். பாபா டீச்சராகவும் இருக்கிறார், கற்றுத்தரவும் செய்கிறார், நினைவுக்கான யாத்திரையையும் கற்றுத்தருகிறார். அப்பேற்பட்ட உலகத்துக்கு எஜமானன் ஆக்கக்கூடிய, பதீத்தத்திலிருந்து பாவனம் ஆக்கக்கூடிய தந்தையிடம் எத்தனை அன்பு இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லாமே ஒண்ணுமில்லாம போயிடும். அன்பு இருக்கிறதுக்கான முதல் அடையாளம் பாபா சொல்றார், சவேரே சவேரே உட்டுனே சேகி பகலே பகலே சிவ பாபாசே குட் மார்னிங் கர்னா சாகி. காலங்காத்தால எழுந்ததுமே முதலில் சிவபாபாவுக்கு குட் மார்னிங் கூற வேண்டும். அன்பு இருக்குதுன்னா முதல் தாட்டு யாருக்குத்தான்? பாபாவுக்குத்தான். முதல் குட் மார்னிங் யாருக்குத்தான்? பாபாவுக்குத்தான். காலங்காத்தால எந்திரிச்சதுமே முதல்ல சிவபாபாவுக்கு குட் மார்னிங் கூற வேண்டும். குட் மார்னிங் என்றால் அர்த்தம், குட் மார்னிங்னா என்ன அர்த்தம்? சிவபாபா குட் மார்னிங்னா என்ன அர்த்தம்? சிவபாபாவை நினைக்கிறோன்னு அர்த்தம். சிவபாபா நினைவு வந்துடுச்சுன்னு அர்த்தம். சிவபாபாவோடு தான் உங்களுக்கு சம்பந்தம் இருக்குதுன்னு அர்த்தம். எண்ணமே உங்களுக்கு பாபான்னா அப்ப உங்களுடைய உறவு பாபாட்ட நினைவு செய்றீங்க அப்படின்னாலே மிகுந்த குஷியில் இருப்பீர்கள். ஒருத்தவங்க சோகமா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு பிகே சோகமா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? பிகே சோகமா இருப்பாங்களா? சோகமா இருக்கிறதுக்கு பேரெல்லாம் பிகேவா? பாபா நீங்க நினைவு செய்றீங்க அப்படின்னாலே பகுத் குஷியுமே ரகேங்க,
ரொம்ப குஷியில இருப்பீங்க. எப்பவுமே இந்த எடுத்துக்காட்டு ஞாபகம் இருக்கும். ஸ்கூல்ல எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்கும். ஸ்கூலுக்குள்ள வாசல்ல அம்மா அப்பாவை பார்த்ததுமே இது என்ன ஆயிடும்? குஷி ஆயிடும். மாட்டிக்கிட்டோம் ஸ்கூல்ல மாட்டிக்கிட்டோம், டீச்சர்கிட்ட மாட்டிக்கிட்டோம். ஆனா வாசல்ல அம்மா வந்தாச்சு அப்படின்னாலே குழந்தைக்கு தெரிஞ்சிடும் விடுதலை ரொம்ப சீக்கிரத்துல. அது குஷி ஆயிடும். நீங்க எங்க இருந்தாலும் சரி, பாபாவை நினைக்கிறீங்கன்னாலே என்ன ஆயிடுவீங்க? பகுத் குஷி மே ரகேங்கே, ரொம்ப குஷியில இருப்பீங்க. பச்சோं को अपने दिल से पूछना है, குழந்தைகள் தன் இதயத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். என்ன? நான் அதிகாலையில் எழுந்து எவ்வளவு எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையை நினைவு செய்கிறேன். நினைவு செய்கிறது வேற, ரிப்போர்ட் பண்றது வேற, பேசிட்டு இருக்கிறது வேற, கேட்டுட்டு இருக்கிறது வேற. நினைவுங்கிறது பேசுறது கேட்கறதெல்லாம் தாண்டி பாபா சொல்றார், நீங்க தன்னுடைய இதயத்துல கேட்கணும். அதிகாலை எழுந்து எவ்வளவு எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையை நினைவு செய்கிறேன். மனிதர்கள் பக்தி கூட அதிகாலையில் செய்கிறார்கள் அல்லவா? பக்தி எவ்வளவு அன்போடு செய்கிறார்கள். ஆனால் பாபா அறிவார். கை பச்சே தில் வா ஜான் சிக் வா பிரேம் சே யாத் நகி கர்த்தே. நிறைய குழந்தைங்க இதயத்தோடும் உள்ளத்தோடும் உயிர் உணர்வோடும் பிரியத்தோடும் நினைவு செய்வது இல்லை. டியூட்டி மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க. பாபா சொல்றார், எனக்கு நினைவு எப்படி இருக்கணும்? இதயத்தோடும் உள்ளத்தோடும் உயிரோடும் அன்போடும் பிரியத்தோடும் என்ன பண்ணணும்? நினைவு செய்யணும். ஆனா பாபா சொல்ற நிறைய குழந்தைங்க அப்படி இல்லை. அதிகாலை எழுந்து சிவபாபாவுக்கு குட் மார்னிங் கூற வேண்டும், ஞான சிந்தனையில் இருக்க வேண்டும். அப்பொழுது குஷியின் எல்லை அதிகரிக்கும். பாபாவுக்கு குட் மார்னிங் கூறவில்லை என்றால் ஒரு புது சட்டம் கிரியேட் பண்றார் பாபா. ஒரு புது சட்டமா இருக்குது. இதெல்லாம் இப்படிலாம் ஒரு ரூல்ஸ் போடுவார்னு நாம பக்தியில நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். இதெல்லாம் ஒரு பாவமா? பாபா சொல்றார், बाप से गुड मॉर्निंग नहीं करेंगे तो पाप का बोझा कैसे उतरेगा. பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லலைன்னா எப்படி பாவத்தினுடைய சுமை இறங்கும்? பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லலைன்னா இந்த சீஃப் பெரிய 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 அதிகாரிகளுக்கெல்லாம் அவர் உள்ள ஆஃபீஸில் நுழைஞ்சதும் அவருக்கு போய் என்ன பண்ணணும்? குட் மார்னிங் சொல்லணும், இல்லை சார் வணக்கம் சொல்லணும். அது மாதிரி பாவம். எனக்கு நீ குட் மார்னிங் சொல்லாத வரைக்கும் பாவம் போவாதுன்றார். நான் மாங்குன்னு யோகா பண்ணுங்க. காலையில ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் சொன்னீங்கன்னா பாவம் இறங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க காலையில நினைக்கிறீங்கன்னா தான் அது சம்பந்தம், இல்லைன்னா சும்மா அது பேருக்கு. பாபா சொல்ற சம்பந்தம் வேற, தொடர்பு வேற. பாபா சொல்றாங்க, பாபாட்ட குட் மார்னிங் சொல்லாத வரைக்கும் பாவம் இறங்காதுன்றார். இப்போ ஃபுல் டே யோகா பண்ண வேண்டாமா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பாபா சொல்றார், என்ன பண்ணாலே போதுன்றார். குட் மார்னிங் சொல்லிட்டு தூங்குற குழந்தைங்களாம் இருக்கிறாங்க தெரியுமா? ஆக்சுவலா அதுக்கு பேர்லாம் என்ன கிடையாது. அவரை பார்த்த பிறகு ஒரு ஒரு கோடி ரூபாய் ரோட்ல பார்த்த பிறகு தூக்கம் வருமா? 1 கோடி ரூபாய் உங்க வீட்டு வாசல்ல பார்த்த பிறகு ஒரு தூக்கம் வருமா? ஒரு நகை வாங்கி கொடுத்தாலே நிறைய பேர் அன்னைக்கு தூங்க மாட்டாங்க. வாங்குறவங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய ஒரு சொத்தை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே, வாங்கிட்டாங்கன்னாலே அன்னைக்கு உங்களுக்கு தூக்கம் வராது. குஷி இருக்கும்போது என்ன வராது? பசியும் ரொம்ப கம்மியா இருக்கும், தூக்கமும் கம்மியாயிடும். ரொம்ப குஷி. சோகம் இருந்தாலும் தூக்கம் வராது, குஷி இருந்தாலும் தூக்கம் வராது. பாபா குட் மார்னிங் சொல்லிட்டுலாம் தூங்க முடியாது. பாபா சிம்பிளா ஒரு ஐடியா கொடுக்கிறார். குட் மார்னிங் சொல்லாம எப்படி பாவம் இறங்கும்? நல்ல வேலை குட் மார்னிங் சொல்லலைன்னா பாவம் ஏறும்னு சொல்லலை. பாபா என்ன கேட்டிருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறார் பாபா? குட் மார்னிங் சொல்லலைன்னா எப்படி பாவம் இறங்கும் அல்லது நீங்கும்? முக்கிய கைகி யாது, முக்கியமானது என்பதே நினைவு. இதன் மூலம் எதிர்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் ஏற்படுகிறது. கல்ப கல்பம் இந்த வருமானம் உங்களுடைய காரியத்திற்கு உதவும். படா தைரிய கம்பீரத்தா சமஜிசே யாத் கர்னா ஹோத்தாகே. நினைவு 3 விதமான அடிப்படை தகுதியோட இருக்கணும். பாபாவை நினைக்கணும்னா படா தைரிய அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹிந்தியில தைரியம்னா என்ன அர்த்தம்? பொறுமைன்னு அர்த்தம். ரொம்ப பொறுமையோட. கம்பீரத்தா, கம்பீரம்னா என்ன அர்த்தம்? யாரையும் பார்க்காம இருந்தா அவங்களுக்கு பேர் என்ன அர்த்தம்?
கம்பீரம். யார்கிட்டையும் எந்த தேவையில்லாத சம்பந்தமும் இல்லை, பேச்சும் இல்லை. கம்பீரம் சொல்லும்போதே மம்மாவை சொல்லுவோம். மம்மா எப்படி இருப்பாங்க? கம்பீரமா இருப்பாங்க. கம்பீரம்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாம ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. தேவையில்லாத ஒரு காட்சியை திரும்பி கூட என்ன பண்ண மாட்டாங்க? பார்க்க மாட்டாங்க. கம்பீரம்னா உள்நோக்கு முகம். ரொம்ப பொறுமையோட, ரொம்ப கம்பீரத்தோட, சமச்சிசே நல்ல தெளிவா புரிஞ்சு நினைவு செய்ய வேண்டும். मोटे हिसाब में बल करके यह कह देते हैं कि हम बाबा को बहुत याद करते हैं. மேலோட்டமாக சிலர் சொல்றாங்க, நான் ரொம்ப பாபாவை நினைக்கிறேன், ஆனா பாபா கேட்கிறார், இந்த மூணும் இருந்ததா? பொறுமை, கம்பீரம், சமஜ் புரிதல், தெளிவா ஞானம் புரிஞ்சு. ஆனால் துல்லியமாக நினைவு செய்வதில் உழைப்பு உள்ளது. மேம்போக்கா நினைவு செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. துல்லியமாக நினைவு செய்யறவங்க அதுல ரொம்ப உழைப்பு இருக்கிறது அப்படின்றார். யார் தந்தையை ஜாஸ்தி நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு கரண்ட் ஜாஸ்தி கிடைக்கிறது. ஏனெனில் நினைவினால் நினைவு கிடைக்கிறது. நினைவினால் யார் ஜாஸ்தி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கரண்ட் ஜாஸ்தி கிடைக்குது, ஆற்றல் சக்தி கிடைக்குது. ஏனெனில் நினைவினால் நினைவு கிடைக்கிறது. யோகா மற்றும் ஞானம் 2 விஷயங்கள். யோகத்தினுடைய சப்ஜெக்ட் தனி, ரொம்ப வெயிட்டான சப்ஜெக்ட். யோகத்தினால் தான் ஆத்மா சதோ பிரதானம் ஆகுகிறது. நினைவு இல்லாமல் சதோ பிரதானம் ஆகுதல் அசம்பவம், முடியாத காரியம். நினைவின்றி சதோ பிரதானம் ஆகுதல் என்பது, சதோ பிரதானம் எல்லா தெய்வீக குணங்களும் நிறைந்தவராக தேவதையா ஆகிறதுங்கிறது இம்பாசிபிள். நல்ல விதமாக அன்போடு நினைவு செய்தால் ஆட்டோமேட்டிக்கலி கரண்ட் கிடைக்கும், ஹெல்த்தி ஆகிடுவீங்க. நல்ல விதமா தந்தையை அன்போடு நினைவு செய்தால், பிரியமா. அன்னைக்கு கூட கேட்டோம்ல, பதட்டத்துல பயத்துல பாபான்னு சொல்றது வேற, அழுதுகிட்டே பாபான்னு சொல்றது வேற. இதுல எல்லாம் நமக்கும் பாபாவுக்கும் கனெக்ஷன் என்ன பண்றது இல்லை. சில காது கேட்காத வெரைட்டி நிறைய இருக்குது. சில பேர்கிட்ட கத்தி பேசுனா அவங்களுக்கு பிடிக்காது, புரியவும் புரியாது, கொஞ்சம் மெதுவா பேசுவாங்க. நாம ரொம்ப வயசானவங்கன்னு சொல்லிட்டு சில பேர்கிட்ட எப்படி பேசுவோம், அவங்க வயசாயிடுச்சுலன்னு அவங்கள கத்தி பேசினாலே கடுப்பாயிடுவாங்க. ஏன் இப்ப கத்துற, கொஞ்சம் மெதுவா பேசு அப்படிம்பாங்க. சவுண்டு ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டாலும் காதுல என்ன பண்ணாது, விழாது. இப்போ இந்த மைக் சவுண்டே கண்ணா பின்னான்னு ஏற்றி வச்சுட்டாங்கன்னா ஒண்ணுமே என்ன பண்ணாது, புரியாது. ரொம்ப கம்மி பண்ணிட்டாலும் புரியாது. பாபா சொல்றார், அன்பா நினைச்சா மட்டும்தான் எனக்கு புரியுன்றார். நீங்க அழுதுகிட்டே நினைக்கிறீங்க, கோபத்துல பாபா ஏன் பாபா இப்படி பண்ண, ஏன் பாபா அப்படி பண்ண, இதெல்லாம் பாபாவுக்கு புரியாது. என்னமோ புலம்பிட்டு இருக்குது போல் இருக்குன்னு நினைச்சிடுவார். பாபா சொல்றாரு, எனக்கு புரியாது, நீங்க நினைச்சேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஆனா நீங்க அன்பா நினைச்சா மட்டும்தான் உங்க நினைவு என்னோட கனெக்ட் ஆகுதுன்றார். பதிலுக்கு என்கிட்ட இருந்து கரண்ட் உங்களுக்கு பாஸ் ஆகுது அப்படின்றார். அன்பா பிரியத்தோட பாபா சொல்றார், நல்ல விதமாக அன்போடு நினைவு செய்தால் ஆட்டோமேட்டிக்கலி கரண்ட் கிடைக்கும், ஹெல்த்தி ஆயிடுவீங்க. கரண்ட் கிடைக்கும், கூடவே இன்னும் ஆயிடுவீங்க, ஹெல்த்தி ஆரோக்கியம் ஆயிடுவீங்க. கரண்ட் மூலமாக ஆயுளும் அதிகரிக்கிறது. குழந்தைங்க நினைவு செய்யறாங்க அப்படின்னா பாபாவும் சர்ச் லைட் கொடுப்பார். குழந்தைங்க நினைவு செய்றீங்க அப்படின்னா பாபாவும் சர்ச் லைட் கொடுப்பார். பெரிய பெரிய மேடைகள்ல, விழா மேடைகள்ல, அதுவும் முக்கியமா இந்த என்ன சொல்றது, இந்த சினிமாக்காரங்க நடத்தக்கூடிய மேடையில எல்லாம் மெயின் ஹீரோ வராங்கன்னா அவங்க நடந்து வரும்போது அவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பாட் லைட் போடுவாங்க. அவங்க ஏறும்போது மேடையில் ஒரு லைட் அவங்க கூடவே என்ன பண்ணிட்டு இருக்கும், நகர்ந்துட்டு இருக்கும். உங்க நடுவில் நின்னாங்கன்னா அந்த ஸ்பாட் லைட் யாருக்கு மட்டும் இருக்கும், அங்க அந்த கிரவுண்ட்ல இருக்கிற யாரையுமே காமிக்காது அந்த லைட், அவங்கள மட்டும் காமிக்கும். அவங்க நகர்ந்துக்கிட்டே போறாங்கன்னா லைட்டும் திரும்பிடும். அதுக்கு பேர் என்னது, சர்ச் லைட், ஸ்பாட் பண்றது. பாபா சொல்றார், நீங்க நினைவு செய்தால் பாபாவும் சர்ச் லைட் கொடுப்பார். சர்ச் லைட் கொடுப்பார்னா உங்களை வெளிச்சமாக்கி உலகத்துக்கே காமிப்பார். பார் இந்த குழந்தைய பார்,
எவ்வளோ சேவை பண்ணிட்டு வந்திருக்குது பாரு, இது எவ்வளோ யோகா பண்ணிட்டு வந்திருக்குது. பாபா நீங்க நினைவு செய்தால் பாபா உங்களுக்கு என்ன கொடுப்பாராமா? சர்ச் லைட். ஒரு தாதி ஒரு கூட்டத்துல ஒரு ஓரமா உட்கார்ந்தாலும் தெரிஞ்சிடும். பாபா சொல்றாங்க, அது போல நீங்க எங்க இருந்தாலும் பாபாவை நினைவு செய்துட்டு இருந்தா உங்களுக்கு பாபா சர்ச் லைட் கொடுப்பார். ஸ்பெஷலான பிரைட், ஸ்பெஷலான வெளிச்சத்தை பாபா கொடுப்பார் அப்படின்றார். பாபா கித்னா படா பாரி கஜானா தும் பச்சோं को देते हैं. பாபா எவ்வளோ பெரிய கஜானாவை குழந்தைகளாகி உங்களுக்கு கொடுக்கின்றார். இனிமையான குழந்தைங்க, இதை பக்காவாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இனிமையான குழந்தைங்க, இதை பக்காவா நினைவில் வச்சுக்கணும். சிவபாபா எனக்கு கற்று தருகிறார். சிவபாபா எனக்கு கற்று தருகிறார். இதை யார் நினைவில் வச்சுக்கிட்டா போதும். கசப்பான குழந்தைங்களாம் நினைக்க வேண்டாம். இனிமையான குழந்தைங்க இதை பக்காவா ஞாபகத்தில் வைங்க. இனிமையான குழந்தைங்க எனக்கு சிவபாபா கற்றுக் கொடுக்குறாருன்னு சொல்லுவாங்க. இந்த கசப்பான குழந்தைங்க தான் எனக்கு அந்த பிரதர் தான் படிச்சார் வாணி, இந்த சிஸ்டர் தான் படிச்சாங்க, இந்த மாதாஜி தான் படிச்சாங்க. அதுங்கெல்லாம் எப்படிப்பட்ட குழந்தைங்களாமா? அதுங்கெல்லாம் கசப்பானதுங்க. எனக்கு வாணி என்னைக்கும் எப்பொழுதும் யார் மட்டும்தான் சொல்லி கொடுக்கிறார்? சிவா. இனிமையான குழந்தைகள் இதை பக்காவா நினைவு செய்யணும். எனக்கு சிவபாபா கற்றுத் தருகிறார். சிவபாபா பதித்த பாவனனாகவும் இருக்கிறார், சத்கதி தரும் வள்ளலாகவும் இருக்கிறார். சத்கதி என்றாலே சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்தை தருகிறார். பாபா எத்தனை இனிமை, பாபா எத்தனை இனிமை. அவரே நம்மகிட்ட வந்து சொல்றார், எத்தனை அன்பாய் குழந்தைகளுக்கு அமர்ந்து கற்றுத் தருகிறார். சில பேரால் நம்மகிட்ட நின்று கூட பேச மாட்டாங்க. உங்களை பார்த்தா கோவமா வருமா? நம்ம ஏதாவது பேச போவோம், அப்படி நடந்துக்கிட்டே பேசிட்டு போயிடுவாங்க. பாபா சொல்றாரு, யாரு நின்று பேசினா என்ன, உட்காந்து பேசினா என்ன? நான் டெய்லி உங்க முன்னால 1 மணி நேரம் உட்காந்து பேசினேனே, அதுல கொஞ்சமாவது புத்தியில அப்புறம் எந்த மனுஷனையும் எதிர்பார்க்க மாட்டோம். பாபா சொல்ற, டெய்லி என் முன்னால யாரு உட்கார்றா? யாரு உட்கார்றா? சிவபாபா பகவான். அவருக்குன்னா வேற வேலையே இல்லையா? இல்லை. அவருக்கு நம்மளை விட வேலை என்ன வேலை இருக்குது? 1 மணி நேரம் நம்ம முன்னால உட்காந்து கத்து கொடுத்துட்டு போறாரு. இதை புரிஞ்சுட்டோம்னாலே நமக்கு ஒண்ணுமே தேவையில்லை. எனக்கு வேற என்ன வேணும்? 1 மணி நேரம் பகவானே பக்தியில 1 செகண்ட் திரை விளக்கியதும் காட்சி பார்த்ததுமே சந்தோஷப்பட்ட ஆட்கள் தானே நாமெல்லாம். இப்ப அவர் என்ன பண்றாரு? இந்த வாணி சொல்றாரு இல்ல, உட்கார்ந்து கத்து கொடுக்கிறார். எவ்வளவு பிரியத்தோட கத்து கொடுக்கிறார். பாபா சொல்ற, பைட் படாத்தேகே கித்தனா பியார் சே பச்சோं को. அவர் உட்கார்ந்து கத்து கொடுக்கிறார். எத்தனை அன்பாக குழந்தைகளுக்கு பாபா தாதா மூலம் நமக்கு கற்றுத் தருகிறார். பாபா எத்தனை இனிமை, எத்தனை அன்பு செய்கிறார். எந்த கஷ்டமும் தரவில்லை. பாபா எந்த கஷ்டமும் தரவில்லை. அவர் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். ஒண்ணுன்னு சொல்லிட்டு 2 சொல்றாரு. அவர் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். என்ன சொல்றாரு? என்னை நினைவு செய்யுங்கள், சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். அந்த ஒண்ணுக்குள்ள இன்னொன்னு அடங்கிருது. என்னையும் நினைங்க, சக்கரத்தையும் நினைங்க. இது மட்டும்தான். உங்களுக்கு நான் வேற ஒரு கஷ்டமும் சொல்லல. என்னை நினைவு செய்யுங்க, சக்கரத்தை நினைவு செய்யுங்க. இந்த சக்கரம் அப்படின்னா இந்த டிராமா, இந்த சீன் மாறப்போகுது. பாபாவை நினைக்கணும். இந்த சீன் மாறுது அப்படிங்கறதையும் என்ன பண்ணணும்? வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் சக்கரம் சுத்தலைன்னு அர்த்தம். கவலைப்படுறவங்கன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு அவங்க பாஸ்ட நினைக்கிறாங்க, இல்ல ஃபியூச்சர்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பாபா சொல்றாரு, அவங்க நிகழ்காலத்துல இல்லை, பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் சுத்திட்டு ஒரு ரவுண்டு வந்துட்டீங்கன்னா இங்க கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பாபா சொல்றாங்க, என்னை நினைவு செய்யுங்க, சக்கரத்தை நினைவு செய்யுங்க. உங்களுக்கு நான் வேற எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல. தந்தையின் நினைவில் உள்ளம் ஒரேடியாக ஏக்கதம். பாபா சொல்றார், பாப்பிக்கு யாதுமே தில் ஏக்கதம். இதயம் என்னவாகணும்? கேள்வி பதிலே சொன்னார். பாபாவுடைய நினைவுல இதயம் ஒரேடியா என்ன ஆயிடணும்? ஏற்கனவே மார்கழி மாசம். பாபா சொல்ற, ஏக்கதம் டர் ஜானி சாகிய, குளிர்ந்து உறைஞ்சு போயிடும். நினைவுல அப்படியே குளிர்ந்து போயிடணும். நினைவுல ஒரேடியா என்ன பண்ணிடணுமாமா? கொதிக்குது. இன்னைக்கு ஆத்மாக்கள்லாம் உலகத்துல எப்படி இருக்கிறாங்க? பத்திக்கிட்டு வருதுன்றாங்கல்ல.
யாரையாவது நினைச்சா. ஆனா நீங்க பாபாவை நினைச்சா, மனுஷங்களை நினைச்சா அடுத்தவங்களை நினைச்சாலே பத்திக்கிட்டு தான் வரும். உங்களை யாருமே அடுத்தவங்களை நினைக்கணும்னு சொல்லவே இல்லையே. என்னை நினைங்க, ஒரேடியா உங்க இதயம் என்னவாயிடும்? சில்லுன்னு ஆயிடும்ன்றார்ப்பா. அவரை நினைச்சாலே இதயம் என்னவாயிடும்? குழு 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 குழுன்னு குழு குழுன்னு இருக்குதா? குழு குழுன்னு இருக்குதோ அப்படிம்பாங்க சில பேர். ஆமா இருக்குது. ஏன்னா நம்ம யாரை நினைச்சிட்டு இருக்கிறோம்? ரொம்ப குழு குழுங்குது. ரொம்ப குஷியா இருந்தா கூட அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை தமிழ்ல பொதுவாக இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ரொம்ப குழு குழுன்னு இருக்குதோ அப்படிம்பாங்க. பாபா என்னை நினைவு செய்தால் இதயம் ஏகதம் முற்றிலுமாக குளிர்ந்து விடும். ஏக பாபிக்கு யாது சத்தானி சாகி. அடுத்த வார்த்தையை சொல்றார். ஒரு பாபா நினைவு உங்களை வாட்டி எடுக்க வேண்டும். பாபா நினைவை நம்மளை என்ன பண்ணணுமாமா? லௌகிகத்துல மனிதர்களுடைய நினைவு நம்மளை வாட்டி எடுத்துச்சு. அவங்க சில ஆட்கள் எல்லாம் மறக்கணும்னு நினைச்சாலும் கூட என்ன பண்ண முடியாது? மறக்க முடியாது. அதுக்கு பேர் வாட்டி வதைக்கிறது, சித்திரவதைப்படுத்துறது, பாடாப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் சத்தானி. பாபா சொல்ற பாபா நினைவு நம்மளை என்ன பண்ணணுமாமா? சத்தானி சாகின்றார். நம்மளை படுத்தி எடுக்கும். அவர் நினைவு நம்மளை படுத்தி எடுக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகத்தை நாம டோட்டலா மறந்துடுவோம். அவரை நம்மால மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அன்பு மிகுந்து போகும்போதுதான் அவர் நினைவு தான் வரும். சுத்தி 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 திருப்பி திருப்பி பாபா பாபா. பாபா நினைவு நம்மை படுத்தி எடுக்க வேண்டும். படுத்தி எடுக்கிறதுனா துக்கப்படுத்துறதுக்கான படுத்தல் இல்லை. சில பேர் செல்லமானவங்களே நம்மளை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? சுத்தி சுத்தி வருவாங்க. அது ஏதுக்கு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? வேலையை பாருங்க. இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலை சுத்தி சுத்தி வரும். அதை தொட்டுல போட்டு படுக்க வச்சாலும் திருப்பி எந்திரிச்சு என்ன பண்ணிடும்? நம்மளை சுத்தி சுத்தி வரும். பாபா சொல்றார் நம்மளையே சுத்தி சுத்தி வரணும். எது? பாபா நினைவு. அவர் சுத்திட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை மாயா நம்மகிட்ட நெருங்க கூட முடியாது. ஏன் எனில், எதுக்கு பாபா நினைவு நம்மளை படுத்தணும்? ஏனெனில் தந்தையிடமிருந்து எத்தனை பெரிய ஆஸ்தி நமக்கு கிடைக்கிறது. தன்னை பார்க்க வேண்டும். எனக்கு பாபாவுடன் எவ்வளவு லவ் இருக்கிறது. கித்னா லவ் ஹே ஹமாரா பாப் கே சாத் தேக்னா சாஹியே அப்னே கோ. எனக்கு பாபாவோடு எவ்வளவு லவ் இருக்கிறது என்று தன்னைத்தானே பார்க்க வேண்டும். ககாந்த கமாரையுமே தெய்வீக குணகே. எந்த அளவுக்கு எனக்குள்ள தெய்வீக குணம் இருக்கிறது. ஏன் எனில், நீங்க குழந்தைங்க இப்போ முள்ளிலிருந்து மலர் ஆகிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு யோகாவில இருப்பீங்களோ அவ்வளவுக்கு முள்ளிலிருந்து மலராக சதோ பிரதானமாக ஆகிடுவீங்க. மலர் ஆகிட்டீங்க அப்படின்னா பிறகு இங்கே இருக்க முடியாது. மலர்களுடைய தோட்டமே சொர்க்கம். யார் ரொம்ப ஜோ பகுத் காண்டோங்கோ ஃபூல் பனாத்தேகே, யார் நிறைய முட்களை மலராக மாற்றுகிறார்களோ அவர்களுக்குத்தான் உண்மையான நறுமணமிக்க மலர் என்று கூறப்படும். கபி கிஸ்கோ காண்டா நகி லகாயேங்கே. அவங்க ஒருபோதும் யார்கிட்டையும் முள்ளு போல இருக்க மாட்டாங்க, முள்ளா குத்த மாட்டாங்க. கோபம் கூட மிக பெரிய முள்ளாக இருக்கிறது. நிறைய பேருக்கு துக்கம் தருகிறது. இப்போ குழந்தைங்களாகி நீங்க முள்ளின் உலகத்தில் இருந்து விலகி வந்து விட்டீர்கள். துமுகோ சங்கம்பர், நீங்க சங்கமத்துல இருக்கிறீங்க. जैसे माली फूलों को अलग पाट बर्तन में निकाल कर रखते हैं, वैसे ही तुम बच्चों को भी अब संगम युग की पाट में अलग रखा हुआ है. எப்படி தோட்டக்காரர் அந்த செடியை தனியாக்கி, முள்ளை தனியாக்கி, மலர் செடியை தனியாக்கி பிரிச்சு தனி பாத்திரத்துல தனியாக அந்த பூஞ்சாடியில வைக்கிறாங்களோ அது போல பாபா இப்போ நம்மை முள்காட்டிலிருந்து தனியா எடுத்து சங்கமயுகம்ங்கிற பூஞ்சாடியில எடுத்து வச்சிருக்கிறார். பிறகு நீங்க மலர் தோட்டத்திற்கு போயிடுவீங்க. இப்போ பூஞ்சாடியில எடுத்து வச்சிருக்கிறார் சங்கமயுகத்துல தனியா பூந்தொட்டியில. இப்போ இங்க நாம நல்லா வளர்ந்துட்டோம் அப்படின்னா, பூ பூக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பிறகு நம்மை சத்தியுகம்ங்கிற பூந்தோட்டத்துல நட்டிடுவார், அனுப்பிடுவார். கலியுகம் என்பது முள்காடு, இது பஸ்பமாகிவிடும்.
இனிமையான குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க. பரலோகிக்க தந்தையிடம் இருந்து நமக்கு அழிவில்லாத ஆஸ்தி கிடைக்கிறது. யார் நல்ல உண்மையிலும் உண்மையான குழந்தைகளோ, யாருக்கு பாப்தாதாவிடம் முழு அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு மிக பெரிய குஷி இருக்கும். உண்மையான குழந்தைங்க, முழு அன்பு கொண்டிருக்கிறவங்க யாரோ அவங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கும். நாம உலகத்துக்கு எஜமானன் ஆகப் போகின்றோம். ஆம், புருஷார்த்தத்தினால் தான் உலகத்திற்கு எஜமானன் ஆக்கப்படுகிறார்கள், வெறுமனே சொல்லுவதால் அல்ல. யார் நெருக்கமான குழந்தைங்களோ அவங்களுக்கு நினைவு சதா இருக்கும். தன்னை உணர்வாங்க, நான் சூரிய வம்சி ஆகிறேன், பிறகு சந்திரவம்சி ராஜ்யத்தை பாபா சொல்றார். இப்போ நாம நமக்காக சூரிய வம்சம் சந்திர வம்சத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற நினைவு அவங்களுக்கு சதா இருக்கும். பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எந்த அளவு நீங்க நிறைய பேருக்கு நன்மை செய்வீங்களோ அந்த அளவுக்குத்தான் உங்களுக்கு சம்பளமும் கிடைக்கும். நிறைய பேருக்கு நீங்க பாதை சொன்னால் நிறைய பேருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஞான ரத்தினங்களால் பைகளை நிறைத்து பிறகு தானம் செய்ய வேண்டும். ஞான கடல் உங்களுக்கு ஞான ரத்தினங்களை தட்டுக்களில் நிறைத்து நிறைத்து தருகின்றார். இதை பிறகு நீங்கள் தானம் செய்ய வேண்டும். அப்படி இருந்தால்தான் அநேக பேருக்கு பிரியமானவர்களாக இருப்பீர்கள். குழந்தைங்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு குஷி இருக்கணும். யார் சென்சிபிள் புத்திசாலி குழந்தைங்களோ அவங்க சொல்வாங்க, நாங்க பாபாட்டிருந்து முழுமையான ஆஸ்தியை எடுப்போம். முழுமையாக பாபாவை பிடித்து கொள்வார்கள், பற்றி கொள்வார்கள். பாபாவிடம் மிகுந்த அன்பு இருக்கும். ஏனெனில் புரிஞ்சிருக்கிறாங்க, பிராணதான் உயிர் தானம் கொடுக்கக்கூடிய பாபா கிடைச்சிட்டார். ஒரு பக்கம் யமன் பாச கயிறு தூக்கி வீசுறான், ஆளை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அப்படின்னா மாயா ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்கிறது, இன்னொரு பக்கம் பாபா நமக்கு உயிர் தானம் கொடுக்கக்கூடியவர். மார்க்கண்டேயர் பார்த்திருக்கீங்கல்ல, மார்க்கண்டேயர்னாலே போஸ் என்னதுதான், அந்த லிங்கத்தை இறுக்கி கட்டி பிடிச்சிருப்பார். பாபா அதைத்தான் சொல்றாரு. பாபா சொல்றாங்க, நீங்க முழுமையாக அன்பு வச்சிருக்கிறீங்க, முழுமையாக ஆஸ்தி எடுக்க போறீங்கன்னா ஏக்கதம் சடக்கப்படுங்க, ஒரேடியாக இருக்க கட்டி பிடித்து கொள்ள வேண்டும். ஆனா அவர் இருக்கிறது புள்ளிதான். பாபா சொல்றார், ரொம்ப அன்போடு இருக்கணும். ஏன்னா நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க பாபா யாரு, உயிர் தானம் வழங்கக்கூடியவர். பாபா கெட் அவுட்னு சொன்ன பிறகு கூட வாசல்லையே உட்கார்ந்திருந்த குழந்தைங்கள்லாம் ஹிஸ்டரியில படிச்சிருக்கிறோம். பாபாவே கெட் அவுட் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அந்த குழந்தைங்க படியை விட்டு என்ன பண்ணல, நகரல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தை வாசல்ல இருக்கும், கூப்பிடுங்கன்னு பாபா திருப்பி கூப்பிட்டுருக்கிறார். அவங்கதான் நம்முடைய தாதிகள் எல்லாம், அம்மா எல்லாம். அவருக்கு தெரியும் இந்த குழந்தை போனாலும் என்ன பண்ணாது, போகாது அப்படின்னு. எங்க போவேன், இது ஒண்ணுதானே இடம். பாபா சொல்றாரு இல்லையா, பாபா விட்டா நமக்கு இடம் ஏது. பாபா சொல்றாங்க, அப்படி இருக்கிறவங்க தான் புத்திசாலி குழந்தைங்க. மாயா நிறைய படம் காமிக்கும், அதை பாரு இதை பாரு, அவங்கள பாரு இவங்கள பாரு. ஆனா பாபா சடக்கு படைங்க. உண்மையான குழந்தைங்கன்னா என்ன பண்ணிப்பாங்களாமா, பாபாவை ஒட்டிப்பாங்களாமா. பாபாட்டிருந்து முழு ஆஸ்தி எடுக்கணும். பாபாசே பகுத் லவ் ரகேங்கே, பாபாட்ட ரொம்ப அன்பு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உயிர் தானம் வழங்கக்கூடியவர் பாபா. உயிர் தானம் வழங்கக்கூடியவர் அப்படின்னா உலகம் உயிர் எடுக்கக்கூடியது. உயிர் எடுக்காதே அப்படிம்பாங்களே, உண்மைதான். பாபா உயிர் தானம் வழங்கக்கூடியவர், உலகம் உயிர் எடுக்கக்கூடியது. நாலேஜுக்கா வரதான் ஐசா தேத்தாக, ஞானத்தினுடைய வரதானத்தை பாபா அப்படி கொடுக்கிறார். இதன் மூலம் நாம் என்ன நிலையிலிருந்து என்ன நிலைக்கு உருவாகி விடுகிறோம். இன்சால்வெண்ட், ஒன்றுமற்ற ஆண்டியாக நிலையில் இருந்து அரசனாக செல்வமிக்கவராக ஆகிவிடுகிறோம். இத்தனை பண்டாராவை பாபா நிறைத்து தருகிறார். எவ்வளவு பாபாவை நினைவு செய்வீங்களோ அவ்வளவு அன்பும் இருக்கும், ஈர்ப்பும் இருக்கும். ஊசி சுத்தமாக இருந்தால் அது காந்தத்தை நோக்கி சுலபமாக ஈர்க்கப்பட்டுவிடும். ரொம்ப அழுக்கு படிஞ்ச ஊசி காந்தத்தால அவ்வளவு சட்டுன்னு இழுக்கப்படாது. ஊசி சுத்தமா இருந்துச்சுன்னா காந்தத்தால இழுக்கப்பட்டுடும். நாமளும் அப்படித்தான் பாபாவை ஒட்டிப்போம். நினைவின் மூலமாகவே துரு நீங்குகிறது,
ஒரு தந்தையை தவிர்த்து வேறு யாருடைய நினைவும் வர வேண்டாம். எப்படி ஒரு நாயகி நாயகன் மீது அளவில்லாத அன்பு கொண்டிருக்கிறாரோ அதுபோல உங்களுடைய அன்பு இருக்க வேண்டும். உங்களுக்கும் நாயகனோடு திருமண நிச்சயதார்த்தம் ஏற்பட்டு விட்டது அல்லவா? நிச்சயதார்த்தத்தினுடைய குஷி குறைந்ததா என்ன? கல்யாணம் ஆன பிறகு படாத பாடுபடுவாங்க, அது வேற விஷயம். ஆனாலும் அந்த குஷிக்கான காலகட்டம்ங்கிறது இந்த நிச்சயதார்த்தம் ஆனதுலேருந்து திருமணம் ஆன வரைக்கும். பாபா சொல்றார், கணவன் மனைவி கூட சொல்லல, நாயகன் நாயகி, காதலன் காதலி, அதுவும் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டு விட்ட காதலன் காதலி. உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். பாபா சார் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, பாபா சார் சகாய்க்கு குஷி கம் ஹோத்திகை கியா, திருமண நிச்சயம் ஏற்பட்டு விட்டால் அந்த குஷி குறைந்ததா என்ன? சிவபாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, துமாரி ஹமாரே சாத் சகாயிகே, உங்களுக்கு என்னோடு திருமண பந்தம் நிச்சயம் ஏற்பட்டு விட்டது. பிரம்மா கே சாத் சகாயி நகி, உங்களுக்கும் பிரம்மாவுக்கும் கல்யாணம் நடக்கல, திருமண நிச்சயம் நடக்கல. பாபா சொல்றார், நீங்க அவரை கூட என்ன பண்ணக்கூடாது, திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா வேற யார்ட்டையும் பேசக்கூடாது, வேற யாரையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சில சமூகத்துல தனியாவே உட்கார வச்சிருவாங்க. நார்த்தில் இந்த பழக்கம் உண்டாமா. திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா கிழிஞ்ச சேலையை கொடுத்து தலையில எண்ணெயை தடவி ஓரமா உட்காந்து, நம்ம ஊர் பக்கம்லாம் அலங்காரம் பண்ணி வச்சிருவாங்க. நார்த்தில் டைரக்ட் ஆப்போசிட், யார் கண்ணும் என்ன பண்ணிடக்கூடாது, பற்றக்கூடாது, இவங்க நல்லா இருக்காங்கன்னு. பாபா சொல்றாரு, உங்களுக்கும் சிவபாபா சொல்றாரு, உங்களுக்கும் எனக்கும் தான் திருமண நிச்சயம் ஏற்பட்டிருக்குது, இந்த பிரம்மாவுக்கு இல்லை. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, நான் பொறாமை கொண்ட கடவுள் அப்படின்ட்டு. பைபிள்ல உள்ள ஒரு வசனம் என்னதுன்னா, நான் மிகுந்த பொறாமை கொண்டவன் அப்படின்னு. இறைவனுக்கு பொறாமை இருக்குமா? ஆமா. பாபா சொல்றார், நீங்க யார்கிட்ட பேசினாலும் எனக்கு பொறாமையா இருக்குன்றார். பேசுங்க யார்கிட்டனாலும், ஆனா புத்தி மட்டும் யார்கிட்ட இருக்கணும்? இல்லைன்னா அவருக்கு திருமண நிச்சயமான ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட பேசும்போது நிச்சயமா ஆன அந்த கணவனுக்கு கொஞ்சம் என்னவா தான் இருக்கும், பொறாமையா தான் இருக்கும். அந்த பொறாமையில நியாயம் இருக்கா இல்லையா? நியாயம் இருக்கு. 2 பேரும் தான் தலையாட்டுறாங்க, நியாயம் இருக்கு. பாபா சொல்றார், உங்களுக்கும் பிரம்மாவுக்கும் திருமண நிச்சயம் இல்லை, பிரம்மாட்டையே பேசக்கூடாதுன்னு சொல்றார். அப்படின்னா நமக்கு அப்படின்னு பேசக்கூடாதுன்னு சொல்ல வரல, புத்தி பற்று எந்த தேகதாரிட்டையும் என்ன பண்ணக்கூடாது, போக கூடாது. எனக்கு ஒரு பாபா, ஒரு பாபாவை தவிர யாரும் இல்லை, அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு வரார். உங்களுக்கும் பிரம்மாவுக்கும் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் தானே. சகாயி பக்கி ஹோகி பிரித்தோ உனிக்கி ஹி யாது சத்தானி சாகியே, திருமண பந்தம் பக்கா ஆகிவிட்டால், நிச்சயதார்த்தம் பக்கா ஆயிடுச்சுன்னா அவர் நினைவுதான் உங்களை படுத்தி எடுக்க வேண்டும், அவர் நினைவுதான் உங்களை படுத்தி எடுக்க வேண்டும். பாபா புரிய வைக்கிறார், இனிமையான குழந்தைகளே, தவறு செய்யாதீர்கள், சுதர்சன சக்கரதாரி ஆகுங்கள், லைட் ஹவுஸ் ஆகுங்கள். சுதர்சன சக்கரதாரி ஆகுவதற்கான பயிற்சி நன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுது பிறகு நீங்கள் ஞான கடல் போல ஆகிவிடுவீர்கள். எப்படி ஸ்டூடெண்ட் கற்றுக்கொண்டு டீச்சர் ஆகிடுறாங்க அல்லவா, உங்களுடைய தொழிலும் இதுதான். எல்லோரையும் சுய தர்சன சக்கரதாரி ஆக்குங்கள், அப்பொழுதுதான் சக்கரவர்த்தி ராஜா ராணி ஆகுவீர்கள். ஆகவே பாபா சதா குழந்தைகளிடம் கேட்கின்றார், சுயதர்சன சக்கரதாரி ஆகி அமர்ந்து இருக்கிறீர்களா? பாபாவும் சுயதர்சன சக்கரதாரி அல்லவா? பாபா வந்திருப்பதே குழந்தைகளாகிய, இனிமையான குழந்தைகளாகிய உங்களை திரும்ப அழைத்து செல்வதற்காக. குழந்தைகளாகிய நீங்கள் இன்றி எனக்கும் நிம்மதி கிடையாது. பாபா சொல்ற, நீங்க இல்லாம நான் எப்படி வீட்டுல உட்கார்ந்து இருப்பேன்? அம்மா அப்பா பிள்ளைங்க இல்லாம வீட்டுல நிம்மதியா இருப்பாங்களா? பாபா சொல்றார், இந்த பத்துக்கான வார்த்தையெல்லாம் பாபாட்டிருந்து நம்ம கத்துக்கிட்டோம். தும் பச்சோம் பிகர் கம் கோபி ஜெய்சே பே ஆராமி ஹோத்தீகே, நீங்க இல்லாம எனக்கும் நிம்மதியே இல்லை அப்படின்றார். ஜப் சமய ஹோத்தாகே தோ பே ஆராமி ஹோ ஜாத்தீகே, 4 மணிக்கு பிள்ளை வீட்டுக்கு வரணும்னா, வரலன்னா மனசு என்ன ஆயிடும், கடந்து அடிச்சுக்கும். அதுதான் சொல்றார், நேரம் வரும் பொழுது நான் நிம்மதியற்றவர் ஆகிவிடுகிறேன். இந்த நேரத்துல வீட்டுல இருக்கணுமே, இன்னும் வீட்டுக்கு வரலையா, என்ன ஆச்சு, மணி 4 ஆச்சு, இன்னும் யாரும் காணுமேன்னு பாபா என்ன பண்ணிப்பாரு, பே ஆராமி ஹோ ஜாத்தி. பாபாவுக்கு இந்த நேரம் வரும்போது நிம்மதி இழந்துடுறாராம்.
சும்மா வார்த்தைக்காக சொன்னாலும் அவருடைய அன்பை அதுல வெளிப்படுத்துறார். நீங்க இல்லைன்னா நான் நிம்மதியற்றவர். பஸ் அபிகம் ஜாவ், அவருக்கு பரந்தாமத்துல இருக்க முடியாது, இன்னும் ஆளை காணும், நானே போயிடுறேன். நமக்கு வீட்டுக்கு வந்து எழுப்ப வேண்டிய ஆள் வரலைன்னா நாம அவங்கள போய் எழுப்பிடணும்ல. இது பக்தியில உள்ள பழக்கம் தானே. இன்னும் வர வேண்டிய ஆள் வரலைன்னா அவரே அங்கிருந்து வந்துடுறாராம், நம்ம வீட்டுக்கு வாசல்ல கதவை தட்டுறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குழந்தைகளாகி நீங்க வீட்டுக்கு போகணும். பிறகு அங்கே இருந்து நீங்க தானாகவே சுகதாமத்துக்கு போயிடுவீங்க. அங்கே நான் உங்களுக்கு துணையாக மாட்டேன். எங்கே? சத்தியுகத்துக்கு நீங்க போகும்போது நான் உங்களுக்கு துணையா வரமாட்டேன். ஆனா இப்போ நான் சங்கமிகத்துல துணையாகி வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கிறேன். தன்னுடைய ஸ்திதியின் அனுசாரம் உங்களுடைய ஆத்மா சென்றுவிடும். குழந்தைகளாகி உங்களுக்கு போதை இருக்க வேண்டும். நான் ஆன்மீக யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருக்கிறேன். நான் காட்லி ஸ்டூடெண்ட், மனிதனிலிருந்து தேவதையாக உலகத்திற்கு எஜமானன் ஆகுவதற்காக படித்து கொண்டிருக்கின்றேன். இதன் மூலம் நாம் எல்லா மினிஸ்டரியையும் பாஸ் செய்து விடுகிறோம். இந்த படிப்பு மூலமா எல்லா துறைகளையும் நாம் வென்று விடுகிறோம். ஹெல்த்துக்கு எஜுகேஷன் பி படுத்தேகே, ஹெல்த்துக்கான படிப்பையும் படிக்கிறோம், ஆரோக்கியத்திற்கானது. கேரக்டர் சுதாரணைக்கு பி நாலேஜ் படுத்தேகே, நம்முடைய கேரக்டர் திருந்துறதுக்கும் நாலேஜ் படிக்கிறோம். हेल्थ मिनिस्ट्री, फूड मिनिस्ट्री, लैंड मिनिस्ट्री, बिल्डिंग मिनिस्ट्री, सब इसमें आ जाती है. பாபா சொல்றார், எவ்வளோ பெருமைப்பட்டுக்கிறார் பாருங்க. நான் கற்றுக் கொடுக்குற பாடத்துல ஹெல்த் மினிஸ்ட்ரி ஆரோக்கியத்திற்கான துறை, அப்புறம் ஃபுட் மினிஸ்ட்ரி சாப்பாட்டுக்கான துறை, பிறகு பில்டிங் லேண்ட் ஒன்று ஒன்றா சொல்றார். பில்டிங் மினிஸ்ட்ரி, லேண்ட் மினிஸ்ட்ரி, எல்லா சப்ஜெக்டும் இதுல வந்துடுது. ஒரே ஒரு ராஜயோகத்துல அத்தனையும் வந்துடுது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். எப்போ ஜப் கோயி சபாமி பாஷன் கர்த்தேவோ, நீங்க ஏதாவது சபையில சொற்பொழிவு ஆற்றுறீங்க, யாருக்காவது புரிய வைக்கிறீங்க, அப்போ அடிக்கடி சொல்லுங்க, தன்னைத்தானே ஆத்மான்னு புரிஞ்சு பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள். இந்த நினைவினால் தான் உங்களுடைய பாவ கர்மம் அழியும், நீங்கள் தூய்மை ஆகுவீர்கள். திரும்ப திரும்ப இதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பரந்து யகுபி தும் தபி ககசக்தே, ஆனா இதை கூட நீங்க அப்பந்தான் சொல்ல முடியும். பாபாவனே எப்ப சொல்ல முடியும் நம்மால? பாபா சங்க ஜப்பு குது யாதுமே ஹோங்கே, நீங்க தான் நினைவுல இருந்தால்தான் அடுத்தவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அடிக்கடி பாபாவை நினைங்கன்னு சொல்ல முடியும். இந்த விஷயத்தில் குழந்தைகள் மிகவும் பலகீனமாக இருக்கின்றார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு அளவில்லாத குஷி இருக்க வேண்டும். நினைவில் இருந்தால்தான் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதில் பிரபாவத்தை ஏற்படுத்த முடியும். உங்களுடைய பேச்சு ஜாஸ்தி இருக்க வேண்டாம். ஆத்ம அபிமானியாகி கொஞ்சம் புரிய வைத்தாலும் உள்ளத்தில் அம்பு பாய்ந்துவிடும். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிந்த காலம் முடிந்து விட்டது. இப்பொழுது முதலில் தன்னை திருத்திக் கொள்ளுங்கள். தான் நினைவு செய்யவில்லை என்றால் அடுத்தவர்களுக்கு என்ன கூறுவீர்கள்? கூறினாலும் உள்ளம் அரிக்கும். இந்த ஏமாத்துத்தனம் எந்த வேலைக்கும் உதவாது. டகி சல்ன சக்கேன்றார். நாம யோகாவே பண்ணாம அடுத்தவங்களை யோகா பண்ணுன்னு சொன்னா அதுக்கு பேர் என்னதாமா? இந்த பம்மாத்து அப்படிம்பாங்க. இந்த பம்மாத்து வேலைக்கு உதவாது அப்படிம்பாங்க. பாபா சொல்ற டகி சல் ந சக்கே, நாம யோகா பண்ணாம அடுத்தவங்களுக்கு ஆத்மா பரமாத்மா யோகா எல்லாம் சொல்லி கொடுத்தா இது வேலைக்கு உதவாது அப்படின்னு சொல்றார். இந்த ஹார்டா சொல்றாருன்னு எடுத்துக்கிறதா, ஜாலியா சொல்றாருன்னு எடுத்துக்கிறதா? பாபாவுக்கு ஹார்டு எல்லாம் பிடிக்காது. ஆக்சுவலா அவர் அன்பு கடல், இனிமை கடல். இருந்தாலும் நாம் அதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கணும். அவர் அன்பாதான் சொல்றார், நாம் அதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கலாம். பாபா டகி சல்ன சக்கே அப்படின்றாரு. இந்த ஏமாற்றுத்தனம் வேலைக்கு உதவாது. அந்தர் தில் ஜரூர் காத்தி ஹோகி, உள்ளம் அவசியம் உறுத்தும். பாபாவோடு முழுமையான அன்பு இல்லை என்றால் ஸ்ரீமத் படியும் நடப்பது இல்லை. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை டீச்சராக இருக்கின்றார். இவர் போல வேறு யாரும் நமக்கு பாடம் கற்றுத்தர முடியாது. பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளை, இந்த பழைய உலகத்தை இப்பொழுது மறந்து விடுங்கள். கடைசியில் இது எல்லாம் மறந்துத்தான் போக வேண்டும். புத்தியில் புரிய வரும். நாம் நம்முடைய சுகதாமம் சாந்திதாமத்திற்கு செல்ல வேண்டும். தந்தையை நினைவு செய்து செய்து பாபாவிடம் சென்று விட வேண்டும். பதீத்த ஆத்மாக்கள் செல்ல முடியாது.
அந்த வீடோ பாவனமான ஆத்மாக்களினுடைய வீடாக இருக்கிறது. இந்த சரீரம் 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்டது. ஆகவே 5 தத்துவத்தில் 5 தத்துவ யகா ரகனே கேலியே கீஞ்சித்தே 5 தத்துவம் இங்கே இருக்கிறதுக்கு இழுக்கிறது. ஆத்மா ஆத்மானே ஏக ஜெய்சே ப்ராப்பர்ட்டி லீ குயிகே, ஆத்மா சொத்து வாங்கினது போல இந்த சரீரத்தை எடுத்திருக்கிறது. அதனால சரீரத்தின் மேல பற்று ஏற்பட்டு விட்டது. சாகிறதுங்கிறது மக்களுக்கு ஈஸியா கஷ்டமா, வலிக்குதாமா. ஐயோ பாபா என்னைய காப்பாத்திரு அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபா என்னைய காப்பாத்திருன்னா என்ன அர்த்தம்? இந்த ஆத்மாவுக்கு சரீரத்தின் மேல அவ்வளோ பாபா கூப்பிடுறாரு, அங்க போறதுக்கு யோசிச்சுட்டு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? என்னைய காப்பாத்திரு. சொத்து வாங்கி திருப்பி விற்கிறதுங்கிறது அல்லது பிறர்கிட்ட பறி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது மாதிரி ஆத்மா 5 தத்துவத்தாலான இந்த வீட்டை வாங்கிட்டு பிறகு கொடுக்கறதுக்கு அது என்ன பண்ணுது? வாங்கினது ஓசி வீடு, காலி பண்ணுன்னா அப்புறம் என்ன பண்றது கிடையாது. அது எப்படி? நாங்கள் 20 வருஷமா இருந்து இந்த வீட்டில் தானே குடியிருக்கிறோம், எங்களுக்கு இந்த வீட்டு மேலே உரிமை இருக்குது. இதெல்லாம் இந்த ஆத்மா பண்ற சேட்டை தான். அதனால தான் இன்னைக்கு ஊர் உலகத்துலையும் வாடகைக்கு விட்டா, ரொம்ப வருஷம் விட்டுட்டா அவங்களெல்லாம் என்ன பண்ண முடியாது. அவங்களெல்லாம் கொஞ்ச காலம் வாழ விட்டதே தப்பு அப்படின்னு பாபா சொல்ற நிலைமை வந்துடுச்சு. ஆத்மாவுக்கு சரீரத்தை சொத்து மாதிரி வாங்கிக்கிச்சு, அது இதுல இருந்து விடுபட மாட்டேங்குது. இது மேல முழுமையாக பற்று ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது இதிலிருந்து பற்றுதலை நீக்க வேண்டும். தன்னுடைய வீட்டிற்கு பற்றுதலை கொண்டு செல்ல வேண்டும். அங்கே இந்த 5 தத்துவம் கிடையாது. சத்விகத்திலும் சரீரத்தை யோக பலத்தினால் பெறுகிறோம். சதோ பிரதானமான இயற்கையாக இருக்கும். ஆகவே அங்கு ஈர்ப்பு இருக்காது. ஆத்மா சத்தியுகத்துல சரீரத்தை விடுறதுக்கு எந்த கஷ்டமுமே கிடையாது. ஏன்னா சரீரத்தை நாம பெற்றது யோக பலத்தால் பெற்றோம். அதனால அங்க அந்த சரீரம் இழுக்காது. அங்க மரணம் என்பது, அதாவது சரீரத்தை விடுதல் என்பது துக்கமாக இருக்காது. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய நுணுக்கமான விஷயம். இங்கு 5 தத்துவங்களினுடைய பலம் ஆத்மாவை இழுக்கிறது. ஆகவே சரீரத்தை விட உள்ளம் விரும்புவது இல்லை. இல்லை என்றால் இதில் மேலும் குஷி அடைய வேண்டும். எதில்? டாக்டர் நாடி பிடிச்சிட்டு போயிருவீங்கன்னு சொல்லுவாரு. அப்போ உடனே ஆத்மாவுக்கு என்ன ஆகணுமாமா? குஷி. இப்படி யாராவது ஒரு பீக்கேவை பார்த்துருக்கீங்களா? நீங்க செத்துருவீங்கன்னு தெரிஞ்ச பிறகு குஷியான பீக்கேவை, அது நீங்களா தான் இருக்கணும். பாபா சொல்றார், ஆத்மா சரீரத்தை விட போதுன்னா ஆத்மாவுக்கு மேலும் என்னவாகணும்? குஷி ஆக வேண்டும். அது நம்ம சரீரத்தை விடுறது குஷி ஆகிறது பெரிய விஷயம் இல்லை. எந்த ஆத்மா எந்த சரீரத்தை விட்டு போனாலும் நமக்கு என்னவா இருக்கணும்? அந்த ஆத்மா அந்த அப்பாவை தேடி போயிருக்குது. உங்களுக்கு என்ன வருத்தம் இல்லையா? பாபா சொல்ற, பிரம்மாபாவுடைய பேரன் சரீரத்தை விட போறான். பிரம்மாபாபா ஹாஸ்பிட்டல் வராரு, பேரனுடைய தலையில கை வச்சுட்டு திரும்பி போயிடுறாரு. அவர் திரும்பி போனதும் ஆத்மா சரீரத்தை விட்டாச்சு. பிரம்மாபாவை கேட்கல, என் பேரனை காப்பாத்து பாபா. நாம என்ன அப்படி இருப்போமா? ஃபாலோ ஃபாதர்னா இதுதான் ஃபாலோ ஃபாதர். நான் சாகிறதுக்கு பயப்படலை, பெரிய விஷயம் இல்லை. என் பேரன் சாகிறதுக்கும் நான் கவலைப்படலை. அதுதான் பிரம்மா பாபா. அப்புறம் அவருடைய மருமகள், அவங்களும் அழாம இருந்தாங்க. நம்ம தாதி பிரிஜிந்திரா தாதி, அவங்க பையன் தான் சரி விடுற. அவங்க அழாம இருக்கிறத பார்த்து நர்ஸு கேட்குறாங்க, இது யாருமா, யார் பையன், நீ இப்படி அழாம இருக்கியே, நீ என்ன வேற யாரும் சொந்தக்காரங்க இல்லை? என் பையன்தான். என் பையன்தான் இல்லை, இது பாபாவுடைய பையன்றாங்க. பிரிஜிந்திரா தாதி கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க? இவர் என் பையன் இல்லை, பாபாவே தலையில கை வச்சுட்டு போயிட்டார். டிராமாவில ஆத்மா போகணும்னா போகணும். பாபா சொல்றார், மிகுந்த குஷி ஏற்பட வேண்டும். எதுல? ஆத்மா சரீரத்தை விடுறதுல. அது உங்க ஆத்மா உங்க சரீரத்தை விட்டா என்ன, இன்னொரு ஆத்மா அது சரீரத்தை விட்டா என்ன? சரீரத்தை விடுதல் என்பது மிகுந்த குஷி. தேக உணர்வு இழுக்குதுன்னா அதுக்கு காரணம் பாபா சொல்ற விகாரத்தால சரீரம் உருவாச்சு. ஆனா யோக பலத்தால சரீரம் கிடைச்சதுன்னா அதை விடுறதுல எந்த கஷ்டமும் இருக்காது, மேலும் குஷி ஏற்படும். தூய்மையாகி சரீரத்தை அப்படி விட வேண்டும், வெண்ணெயிலிருந்து முடி எடுப்பது போல. ஆகவே சரீரத்திலிருந்தும் எல்லா பொருட்களிலிருந்தும் முற்றிலுமாக பற்றுதலை அழித்து விடுங்கள். இதோடு நமக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட, உறவுக்காரங்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட எல்லாம் சண்டைக்கு போறோம். உனக்கு எனக்கு இனிமேல் எந்த உறவும் இல்லைன்னு பாபா சொல்ல, இந்த சரீரத்துக்கும் நமக்கு எந்த கனெக்ஷனுமே
கிடையாது. ஆத்மா வேற, நான் தனி வெண்ணெயில முடி போல இருக்கிறேன். பஸ் ஹம் ஜாத்தே ஹே ஹமாரே பாபா கே பாஸ். அவ்வளவுதான். நான் எங்க பாபா கூட போறேன். இந்த உலகத்தில் இருந்து தன்னுடைய மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டி தயாராக முன்னமே அனுப்பிவிட வேண்டும். பாபா சுடர் இதெல்லாம் கூட வரவே பாபா சுடர் अपना बैग बैगेज तैयार कर पगले से ही बेच दिया है साथ में तो चलने सके. நம்ம புண்ணிய கணக்கையெல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. மற்றபடி இந்த சரீரம் சார்ந்த பொருட்களை எல்லாம் கூட கூட்டிட்டு போக முடியாது. ஆத்மா மட்டும்தான் போகணும். शरीर को भी यहाँ छोड़ दिया है. சரீரத்தையே இங்கே விட்டுடத்தான் ஆத்மா போகணும். பாபா புதிய சரீரத்துக்கான சாட்சாத்காரத்தை காண்பித்து இருக்கிறார். வைர வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் கிடைக்கும். அப்பேற்பட்ட சுகதாமத்திற்கு செல்வதற்கு எவ்வளவு உழைக்க வேண்டும். இதில் சிரமப்பட வேண்டாம். இரவும் பகலும் மிகுந்த வருமானத்தை சேமிக்க வேண்டும். ஆகவே பாபா கூறுகிறார், தூக்கத்தை வெல்லக்கூடியவர்களாக இருக்கும் குழந்தைகளே, என் ஒருவரை மட்டுமே நினைவு செய்யுங்கள். ஞான கடலை கடையுங்கள். நாடகத்தினுடைய ரகசியத்தை புத்தியில் வைப்பதால் புத்தி முற்றிலுமாக சீத்தளமாகி விடுகிறது. யார் மகாரதி குழந்தைகளாக இருப்பார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் ஆடிவிட மாட்டார்கள். அதாவது பயத்துல கவலையில ஆடிட மாட்டாங்க. சிவபாபாவை நினைவு செய்வாங்க. தோ வக சம்பால்வி கரைங்க. கூடவே அவங்க சரீரத்தை மெயின்டைனும் பண்ணிப்பாங்க, பராமரிச்சுப்பாங்க. ஆனா சாகிறதுக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சரீரத்தை விடுறதுக்கு அவங்க பயப்பட மாட்டாங்க. பாபா குழந்தைங்களாகி உங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து சாந்தியின் தானம் கொடுக்கின்றார். நீங்க இப்போ மற்றவர்களுக்கும் சாந்தியின் தானம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட இந்த அமைதி யோக பலம் மற்றவர்களுக்கு முற்றிலும் சாந்தியை கொடுத்து விடுகிறது. உடனடியா தெரிஞ்சிடும் இவர்கள் நம் வீட்டை சேர்ந்தவர்கள் இல்லை என்று. அவங்களுக்கே தோணுமாமா, நீங்க உங்க வீட்டுக்கே போனாலும் இவங்க நம்ம வீட்டை சேர்ந்தவங்க இல்லை அப்படின்னு அனுபவம் ஆகும். ஆத்மாவுக்கு சட்டென தன்னுடைய தந்தையிடம் ஈர்ப்பு ஏற்படும். நாடி பார்க்கப்படுகிறது. தந்தையின் நினைவில் இருந்து பிறகு பாருங்கள், ஆத்மா நம்முடைய குலத்தை சேர்ந்ததா இல்லையா என்று. நமது குலத்தை சேர்ந்ததாக இருக்கும் என்றால் முற்றிலுமாக சாந்தியாகிவிடும். யார் இந்த குலத்தை சேர்ந்தவர்களோ அவர்களுக்குத்தான் இந்த விஷயங்களில் ஈடுபாடு ரசனை என்பது ஏற்படும். குழந்தைங்க நினைவு செய்யறாங்க, அப்போ பாபாவும் கூட நினைவு செய்யறார். ஆத்மாவுக்கு அன்பு கொடுக்கப்படுகிறது. இதையும் நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. யார் நிறைய பக்தி செய்தார்களோ அவர்கள் தான் ஜாஸ்தி ஞானத்தையும் கேட்பார்கள், படிப்பார்கள். அவங்களுடைய முகத்தை வச்சே தெரிஞ்சுக்க முடியும் இவங்களுக்கு பாபா மேல எவ்வளவு அன்பு இருக்கிறது என்று. ஆத்மா பாபாவை பார்க்கிறது. பாபா ஆத்மாக்களாகி நமக்கு கற்றுத்தருகிறார். பாபாவும் புரிஞ்சுக்கிறார், நாம இத்தனை சிறிய புள்ளியான ஆத்மாவுக்கு கற்றுத்தருகிறோம். வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு இந்த ஸ்திதி ஏற்பட்டுவிடும். புரிஞ்சுப்பீங்க. எல்லோருமே நமக்கு சகோதரர்கள். நமக்கு பாபா கத்து தருகிறார். ஷக்கல் பகன் கி ஹோத்தே பி திருஷ்டி ஆத்மா தரப் ஹோ ஜாயே. முகம் சகோதரி முகமாக இருந்தாலும் பார்வை ஆத்மாவின் பக்கம் சென்று விட வேண்டும். சரீரத்தின் பக்கம் திருஷ்டி முற்றிலும் போக வேண்டாம். இதில் பெரிய உழைப்பு உள்ளது. இது ரொம்ப நுணுக்கமான விஷயம். ஒரு சகார வாணியில சொல்ற, சரீரத்தை பார்க்கறதே பாவம்னு. சரீரத்தை பார்க்கறதே பாவம். இது எவ்வளவு நுணுக்கமான விஷயம். புத்தி மூலமா கண்ணு பார்த்தா தானே விலகி போக முடியும். புத்தி மூலமா பாவசை, இது ரொம்ப நுணுக்கமான விஷயம். படி ஊஞ்சி படாயிகே, படிப்பு ரொம்ப உயர்ந்தது. வஜன் கரோ தோ இஸ் படாய் கா தரஃப் பகுத் பாரி ஹோ ஜாயேகா. வெயிட் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு ரொம்ப வெயிட் ஆனதுன்றார். अच्छा நல்லது. मीठे मीठे सिखलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணைக்கு முக்கியமான சாரம், தன்னுடைய பைகளை ஞான ரத்தினங்களால் நிறைத்து பிறகு தானமும் செய்ய வேண்டும். பைகளை ஞான ரத்தினங்களால் நிறைத்து பிறகு தானமும் செய்ய வேண்டும். யார் தானம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். யார் தானம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய குஷி அபாரமானதாக இருக்கிறது. அவருடைய குஷி எல்லையற்றதாக இருக்கிறது.
உயிர் தானம் வழங்கக்கூடிய தந்தையை மிகுந்த அன்போடு நினைவு செய்யுங்கள். உயிர் தானம் வழங்கக்கூடிய தந்தையை மிகுந்த அன்போடு நினைவு செய்து அனைவருக்கும் சாந்தி தானம் வழங்குங்கள். அன்போடு நினைவு செய்து அனைவருக்கும் சாந்தி தானம் வழங்குங்கள். சுய தரிசன சக்கரத்தை சுழற்றி ஞான கடல் ஆக வேண்டும். சுய தரிசன சக்கரத்தை சுழற்றி ஞான கடல் ஆக வேண்டும். வரதானம்: கடைசி சரீரமான கடைசி வாகனமான சரீரம் மூலம் சேவா செய்யக்கூடிய, கடைசி வாகனம்னா பரிஸ்தா ஒளிவுடல், கடைசி வாகனமான சரீரம் மூலம் சேவா செய்யக்கூடிய கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்ட கர்ம பந்தன் முக்து டபுள் லைட் பவ. கர்ம பந்தன் முக்து டபுள் லைட் பவ. கடைசி வாகனமான சரீரம் மூலம் சேவா செய்யக்கூடிய கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்ட இரட்டை ஒளியானவர், லேசானவர் ஆகுங்கள். எப்படி ஸ்தூல சரீரம் மூலமா சாக்கார ஈஸ்வரிய சேவையில பிஸியா இருந்துட்டு இருக்கிறீங்களோ, அதே போல தன்னுடைய ஒளி உடல் மூலமா கடைசி வாகனத்தின் மூலமா சேவை செய்யறதையும் சேர்ந்தே செய்யுங்க. எப்படி பிரம்மா மூலமா ஸ்தாபனையினுடைய காரியம் நடந்தது, வளர்ச்சி ஏற்பட்டது, அதுபோல இப்பொழுது உங்களுடைய சூட்சும சரீரம் மூலமாக சிவசக்தி கம்பைன்டு ரூபத்தினுடைய சாட்சாத்காரத்தின் மூலமாக சாட்சாத்காரம் மற்றும் சந்தேஷ் செய்தி கொடுக்கக்கூடிய காரியம் நிகழ வேண்டும். ஆனால் இந்த சேவைக்கு காரியம் செய்து கொண்டிருந்தாலும் எந்த விதமான கர்மத்தின் பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு சதா லைட் டபுள் லைட் ரூபத்தில் இருங்கள். ஸ்லோகன்: மனன் கர்ணேசே ஜோ குஷிக்கு மக்கன் நிகழ்த்தாகே. ஞானத்தை சிந்தனை செய்வதால் கிடைக்கும் குஷி என்கின்ற வெண்ணெய் தான் வாழ்க்கையை சக்திசாலி ஆக்குகிறது. குஷி என்கின்ற வெண்ணெய் தான் வாழ்க்கையை சக்திசாலி ஆக்குகிறது. ஞானத்தை கடைஞ்சா குஷிங்கிற வெண்ணெய் கிடைக்கும். அந்த வெண்ணெய் வாழ்க்கையை சக்திசாலி ஆக்கும். மனசா சேவைக்கு யாரும் இதை கூற முடியாது, எனக்கு சேவைக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு. யாரும் இதை கூற முடியாது, எனக்கு சேவைக்கு சான்ஸ் கிடைக்கல. யாரும் இப்படி சொல்ல முடியாது, மனதினுடைய வாயு மண்டலத்தால் சுகத்தின் விருத்தி, சுகமயமான ஸ்திதியின் மூலமாக. பாபா சார் கோய் போல் நகி சக்தே தோ யாரையா, பாபா சார் உங்களால பேச வரல, ஞானம் சொல்ல வரல அப்படின்னா, மனதினுடைய வாயு மண்டலத்தால் சுகத்தினுடைய விருத்தி, சுகமயமான ஸ்திதி மூலம் சேவை செய்யுங்கள். உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டில் இருந்து கொண்டே கூட சகயோகி ஆகுங்கள். மனதில் சுத்தமான சங்கல்பங்களை ஸ்டாக்காக சேமித்துக் கொள்ளுங்கள். சுப பாவனைகள் மூலம் சுப பாவனைகளினால் சம்பன்னமாக இருங்கள், நிறைந்தவர்களாக இருங்கள். பாபா இன்னைக்கு சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, பதித்தத்திலிருந்து பாவனமாக்கக்கூடிய தந்தையோடு உங்களுக்கு மிக மிக உயர்ந்த அளவு அன்பு இருக்கணும், மிகுந்த அளவு அன்பு இருக்கணும். அதிகாலை எழுந்து முதல்ல சிவபாபா குட் மார்னிங் சொல்லணும். துல்லியமான நினைவு செய்யறதுக்கு என்ன தாரணைகள் வேண்டும்? பொறுமை, கம்பீரம், புரிதல் வேண்டும். இதனுடைய ஆதாரத்துல நினைவு செய்யும் போதுதான் நினைவோடு நினைவு பொருந்துகிறது, நினைவுக்கு நினைவு பதில் கிடைக்கிறது, பாபாட்டேருந்து கரண்ட் கிடைக்கிறது. அந்த கரண்ட் மூலமா ஆயுள் அதிகரிக்கிறது, ஆரோக்கியம் அதிகரிக்கிறது, இதயம் முற்றிலுமாக குளிர்ந்து போய்விடுகிறது, ஆத்மா சதோ பிரதானம் ஆகிவிடுகிறது.